தனசேகரன் ஒருத்தர் வந்து தன்னுடைய ஜாதகத்தை பாக்குறதுக்காக அந்த ஊர்லயே ஒரு பிரபலமான ஒரு ஜோசியர் கிட்ட போறாரு. ஜோசியரும் அவருடைய ஜாதகத்தை வாங்கி ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இத பார்த்துட்டு இருந்த ஜோசியரோட மனைவி, இன்னைக்குதான் கூட்டம் இல்லையே, அப்புறம் ஏன் அவரை திருப்பி அனுப்பிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜோசியர் சொல்றாரு, அவருடைய ஜாதகப்படி இன்னையோட அவர் ஆயுள் முடியுது, இன்னைக்கு நைட்டு படுக்கிற அவரு நாளைக்கு எந்திரிக்க மாட்டாரு, அதனாலதான் நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னேன், அவரை ஹர்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. தனசேகரன் இவர் போற வழியில, திரும்பி வீட்டுக்கு போற வழியில ஒரே மழை, நிறைய காத்தடிக்குது. அதனால ஒரு ஓரமா இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த கோயில்ல அவரு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு உட்கார்றாரு. அப்படியே அந்த கோயில பாக்குறவரு அந்த கோயிலினோட நுட்பமான வேலைப்பாடெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன யோசிக்கிறாரு, எவ்வளவு பழமையான அழகான கோயில், ஆனா பராமரிக்காம இருக்குது, இப்படி குப்பை அடிச்சு கிடக்குது, எனக்கு மட்டும் பணம் இருந்தா, எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா இந்த கோயிலை வந்து நான் புனரமைச்சு புதுசா கும்பாபிஷேகம் பண்ணுவேன், இதுல நிறைய பக்தர்கள் எல்லாம் வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோயில தான் அந்த சிவனை பத்தி யோசிச்சுட்டே கொஞ்ச நேரம் கண்ணை சுந்தர்றாரு. அந்த கனவுல அவர் அந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ற மாதிரியும் நிறைய பக்தர்கள் எல்லாம் வந்து சாமி கும்பிடுற மாதிரியும் கனவு காண்றாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறாரு. அன்னைக்கு சாயந்தரமா நைட்டு படுத்து எந்திரிச்சுட்டு மறுநாள் ஜோசியரை பாக்குறதுக்கு போறாரு. ஜோசியருக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கு. அவர் வந்து அவ்வளோ திறமையான ஒரு ஜோசியம் பார்க்கக்கூடியவர். அவருக்கு அனுப்புப்படி இவருக்கு ஆயுள் முடிஞ்சிருக்கணுமே, இன்னும் முடியல, அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு வியப்போட ஜாதகத்தை பாக்குறாரு. அதுல கட்டம் எல்லாம் சரியா இருக்கு, அவருக்கு நல்ல ஆயுள் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஜோசியர் கேட்கிறாரு, நேத்து நீங்க இங்கிருந்து போகும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் மாதிரி சொல்றாரு, நான் வந்து ஒரு கோயில் ஓய்வு எடுத்து அங்க வந்து அந்த கோயிலினுடைய வேலைப்பாடெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் போய் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜோசியர் சொல்றாரு, உங்களுடைய ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ஆயுசோட நிறைய நற்காரியங்கள் செஞ்சு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்போ வந்து மனைவி கேட்கிறாங்க, ஏன் நேத்து நீங்க என்ன சொன்னீங்க, அவரோட ஆயுள் இன்னையோட முடிய போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி இது மாற்றம் அப்படிங்கல. இவர் போற வழியில அந்த புராதனமான சிவன் கோவில் உட்கார்ந்து தன்னால வந்து முடிஞ்சா இந்த மாதிரி நல்ல காரியங்கள், அந்த கோயிலை புனரமைக்கிறது, அது கும்பாபிஷேகம் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் யோசிச்சிருக்காரு. அந்த இடத்துல அவரு அது நம்மளால முடியுமானெல்லாம் யோசிக்கல, ஆனா நமக்கு வாய்ப்பு இருந்தா அதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிறாரு. அந்த நல்லெண்ணம் வந்து அவருடைய விதியையே மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல நாம புரிஞ்சுக்க கூடிய விஷயம் ஒண்ணு, நம்மளால முடியும் முடியாதுங்கிறத தாண்டி நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதா இருக்கணும், அது பாசிபிளான விஷயங்கள், நல்லபடியான விஷயங்கள் நினைச்சோம்னா நம்மளுடைய விதியை கூட வந்து மாற்றக்கூடிய சக்தி ஆண்டவனுக்கு இருக்கு அப்படிங்கறதான். ஹாப்பி லிவிங். அன்புடன் அருணா.